अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवदेव तुमेव सर्वं मम देवदेव। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तं पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருந்தாலும் இந்த ஜென்மம் முடிவடையாமல் ஒரு சைக்கிளாக போய்கொண்டே இருப்பதற்கு அடிப்படையான காரணம் நான் என்னுடைய ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் தான், அதுதான் எனக்கு வேண்டும் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அதை அடைவதற்காக தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், முக்கிக் கொண்டிருக்கிறோம். அதை அடையாமல் ஜென்மம் பூர்த்தி அடைவது துர்லபம், முடியவே முடியாது. ஏன்? அதை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நமக்கு இன்றையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே சச்சித் ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் என்றால் ரொம்பவும் சுலபமாகவும் கிறிஸ்பா கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும்னா, சத்தியம் அப்படின்றது சத்தாக இருப்பது. நான் ஐஎம் ராமநாதன் அப்படின்னு சொல்றதுல ராமநாதனாக இருக்கிறேன். இது மேஜை இருக்கிறது, நாற்காலி இருக்கிறது, மைக் இருக்கிறது, ரூம் இருக்கிறது, மரம் இருக்கிறது. மரம், ரூம், நாற்காலி, மேஜை, நான் ராமநாதன் இதையெல்லாம் எடுத்து விட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறோமோ அந்த இருப்பு. சம்திங் which is there without any object to be seen. புரியுறதா? எந்த பொருளும் இல்லாமல் இருக்கிறது, சும்மா இருக்கிறது, வெறும் இருப்பு, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத மனித உருவத்திலிருந்து, மனித உடலிலிருந்து, மனித புத்தியிலிருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் ஆச்சாரியர் வேதம் இதெல்லாம் விஷயம் பார்த்தீங்கன்னா, சத்தியம் அல்லது சத்தா என்று சொன்னால் இருப்பு. அது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறது. நான் இருக்கேன் அப்படின்ற ஃபீலிங். நான் முழிச்சிருந்தாலும் இருக்கேன், சொப்பனத்திலையும் இருக்கேன், காரண சரீரமாகவும் இருக்கேன், நான் இருந்துட்டே இருக்கேன். பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். வேறு எதுவுமே நான் கண்ணால பார்க்காம காதால கேட்காம ஒண்ணுமே பண்ணாலும் நான் இருக்கனா இல்லையான்றது தூங்கும்போது தெரிஞ்சிடும். தூங்கிட்டு இருப்பு. சோ சத்தியம். ஞானம் என்றால் அறிவுன்னு வச்சுக்கங்களேன். நாலேஜ். அந்த நாலேஜ் என்ன நாலேஜ்? நம்ம இது புஸ்தகமா இருக்கிறது, இது 2 + 2 = 4, a + b² = a² + 2ab அப்படி கிடையாது. இது அறிவு என்பது அறிந்து கொள்ளும் அந்த தன்மை என்னிடம் இருக்கிறது. ஆனால் அறிவதற்கு எதுவுமே இல்லை. அதை நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். என்னால் அறிய முடியும், அறிகின்ற அந்த பவர் இருக்கு, ஆனா அறிவதற்கு எதுவுமே இல்லை. எப்படி இருப்பு எப்படி சொன்னனோ அதே மாதிரிதான் இது. இருக்கிறேன், ஆனால் இருப்பதற்கு பொருள் இல்லை, இருக்கிறேன். அறிகிறேன், அறிவதற்கு பொருள் இல்லை, இருந்தாலும் அறிகிறேன்.
அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதுதான். அதை அடையறதுதான் திருமணம். ஒண்ணுமே இல்லாதது ஆனால் என்னால அறிய முடியும், ஆனால் அறிவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்றது. அதே மாதிரி ஆனந்தம், ஆனந்தம் அடைவதற்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் நம்ம ஆனந்தமா இருக்க பாருங்க. இது மூணுமே எதுவுமே செகண்டரி இல்லை, நானே அதுவாக இருக்கிறேன் அப்படின்றத விஷயம். இதோட முடிஞ்சு கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான். இதை நான் அடைவதற்காக தான் முயற்சி செய்து விடுறேன். நம்பர் 1 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, சத்தியம் ஞானம் அனந்தம் என்பதை அது எனக்கு வேண்டும், அதுதான் எல்லாருக்குமே வேண்டும். தெரிந்தோ தெரியாதோ நான் 10 வயசு இருக்கு, அதனால நான் பர்த்டே கொண்டாடுறேன், அடுத்த பர்த்டேக்கு எனக்கு கார் வாங்கிட்டாப்பா, அது எனக்கு வேண்டும். நான் எம்இ படிக்கிறோம், இப்ப பிஇ தான் படிச்சிருக்கேன், எம்இ படிக்கிறோம், அது எனக்கு வேண்டும். ஏதோ ஒன்று வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், பிறந்த குழந்தையிலிருந்து 89 வயசு தாத்தா வரணும், ஒன்னே நான் சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் நான் அதுவாதான் ஏற்கனவே இருக்கிறேன், இருந்தாலும் அது வேணும்னு ஆசைப்படுறேன். டெலியூஷன், அத்தியாசம், உபாதி. இதனால இந்த உபாதி எப்படி ஆறுதுன்னு கேட்டா, குழந்தையிலிருந்து மல்டிப்ளை ஆயிண்டே போறது. ஒன்னா நம்ம சேர்த்து இந்த உபாதிய பெருசா பூதம் எவ்வளவு வயசா இருந்தோ அந்த அளவுக்கு திக்கா போயிட்டு. அதனால ஆக்சுவலா 15 வயசு பையனுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியும். அவன் அப்பயே ட்ரை பண்ணான்னா ஈஸியா அதை மறந்துடலாம். ஆனா வயசாக தர்மப்படி வாழ்க்கையை நடத்தி இருந்தோம்னா, யம நியம கடைபிடிச்சிருந்தோம்னா, நம்மளுடைய தர்மம் சொல்றபடி வாழ்க்கையை கர்மத்தை கர்ம யோகமா பண்ணியிருந்தோம்னா இது நன்னா புரியும், கஷ்டம் இல்லை. ஒண்ணுக்கு கண்டிஷன். அதனால ஸ்டெப் 1, சத்தியம் ஞானம் அனந்தம் எனக்கு வேண்டும், அது நானாக இருக்கிறேன், ஆனால் வெளியிலே தேடி அடைகிறேன். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, எனக்கு கொடுக்கப்பட்ட உடல் மனம் இந்திரியங்கள் எல்லாம் என்னை வெளியில் அழைத்து கொண்டு போய் அத்தியாசத்தால் உபாதிகளால் என் சுயநிலையை அடைய முடியாமல் தடுக்கின்றன. புரியுறதோ? எனக்கு சத்தியானந்தம் தான் வேணும், நான் அதுவாதான் இருக்கேன், இருந்தாலும் பிறந்ததுல இருந்தே என்னோட இந்திரியங்கள்லாம் என்னை வெளியில அழைச்சு கொண்டு போய் ஊரெல்லாம் காட்டி, சினிமா காட்டி, அதை காட்டி இதை காட்டி என்னோட உண்மையான சுரூபத்தை பார்க்க முடியாம அடிச்சிடுத்து. நான் அதுலயே மூழ்கி போயிட்டேன். அதனால முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த அத்தியாசம் உபாதியை நான் உண்மையாக எடுத்துக்கொண்டு விட்டேன், அதுவே பழக்கமா போயிட்டு. ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2, 3, எப்படியோ அப்பப்ப தூங்கும் பொழுது உறங்கும் பொழுது நான் என்னுடைய சுரூபத்தில் தான் இருந்தேன். ஆனால் அங்க ஒரு விஷயத்தை வச்சுட்டார், அங்கே பகவான் அஞ்ஞானத்தோட இருந்துட்டேன். தூங்குறச்சே என்னோட சுயரூபத்துக்கிட்ட தான் போனேன். நம்ம எல்லாருமே தூங்கிட்டா யாருக்கு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. என் பேர் எனக்கு தெரியல, உங்க பேர் உங்களுக்கு தெரியல, உங்க உடம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியல, என் உடம்பு இருக்கிறது எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரே காரண சரீரத்துக்குள்ளாரதான் போய் அடங்குறோம். எல்லாரும் ஈஸ்வரன்ட்டு தான் இருக்கும். டெய்லி ஈஸ்வரன்ட்ட போயிட்டு தான் வரோம். எப்படி மொபைல் போனை சார்ஜ் பண்றோமோ அது மாதிரி மொபைல் போனை 2 நாளைக்கு சார்ஜ் பண்ணோம்னா பேட்டரி போயிட்டு பேச முடியாது. அதே மாதிரி நம்ம 4 நாளைக்கு தூங்கலனாக்கும் கிளாஸ் பண்ணா தூங்க விடணும். அப்போ அந்த காரண சரீரத்தோட நம்ம போய் இருக்கோம். ஆனா அஞ்ஞானத்தோட ஸ்டெப் நம்பர் 3, அவ்வப்பொழுது நம்முடைய சுயநிலையை நாம் அடைகிறோம். ஆனால் அங்கே அஞ்ஞானம் இருக்கிறது. அந்த சுயநிலையில் தான் நான் இருக்கிறேன் என்பது நமக்கு தெரியவில்லை. எதனால் திருப்பி முழிக்கும் பொழுது திருப்பி அதே ஆனந்தம் வருகிறது. ஸ்டெப் நம்பர் 4, உறங்கும் போது அஞ்ஞானம், விழித்திருக்கும் போது இந்திரிய விஷயங்கள், சொப்பனத்தில் நானே கிரியேட் பண்ணி என்னுடைய உலகம். இந்த 3 நிலைகளிலுமே ஏதோ ஒரு குறை இருக்கிறது. எப்படி? விழித்திருக்கும் போது ஜாகிரத அவஸ்தையில உலகம் இந்திரியங்கள் மூலமாக என்னை இழுத்து கொண்டு போய்விடுகிறது. காரண சரீரமாக நான் இருக்கும் பொழுது உறக்கத்திலே நான் இருக்கிறேன் என்பதே எனக்கு தெரியாமல் போய் விடுகிறது. நான் உண்மையான ஆனந்தத்தில் இருந்தாலும் அதை நான் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கேயும் தோஷம் இருக்கு. என்னால் உருவாக்கப்பட்ட சொப்ன உலகத்தை எப்படி இந்த நினைவு உலகத்தில் அதை நிஜமாகவே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ, நானே கிரியேட் பண்ண உலகத்துல நானே மாற்றி விட்டேன். அதுல இருந்து என்னால வரியில வர முடியல. அதனால ஜாகிரத அவஸ்தைக்கும் சொப்ன அவஸ்தைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. ஒரே வித்தியாசம், அந்த உலகம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் தெரியும். அங்கேயும் நான் டெலிவிஷன்ல தான் இருக்கேன். என்னுடைய சுயநிலையை என்னால் அறிய முடியும்.
ஸ்டெப் நம்பர் 5. விழித்திருக்கும் போதே அத்தியாசத்தை அகற்றி என்னை நானே உணர்ந்தால் சத்தியஞான அனந்த சுரூபத்தை அடைந்தவன் ஆகிறேன். அப்ப விழிச்சிட்டு இருக்கும் போது அடைய முடியுன்றது தெரியறது. உயிரோட இந்த உலகத்தில் இருக்கும் போது அடைஞ்சாதான் முடியும்ன்றதும் தெரியுது. வேற வழி கிடையாது. உயிரோட இருக்கும் போதே இந்த உபாதி எல்லாம் விட்டுட்டு என்னுடைய சுரூபத்தை அடிக்கிறதுக்கு ஒண்ணுதான் சான்ஸ், வேற சான்ஸே கிடையாது. அது ஒண்ணுதான். அது பக்தி பண்றேன்னு சரி, கர்மத்தை பண்ணேன்னு சரி, யோகமா உட்காந்துட்டு பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அந்த ஞானம் ஒரு நிமிஷம் இருந்தாலும் சரி, 35 வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் சரி, அது கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் விடுதலை அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையே. இந்த 5 ஸ்டெப்பும் கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம அதை நோக்கி போக முடியும். இந்த 5 ஸ்டெப்புக்கு அடித்தளம் என்னடான்னு கேட்டாக்க, இதுக்கு கர்மயோக நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் நடத்தி இருந்தாதான் உண்டு. சித்த சுத்தியும் சித்த ஏகாகிரதாவும் இல்லாமல் என்னதான் தலைகீழ குட்டிக்க நடத்தி எத்தனை உபநிஷத்து படித்தாலும் உள்ள போகாது. அதனால நான் எனக்கு எங்க குறை இருக்கு, எனக்கு முதல்ல சித்த சுத்தி ஏற்பட்டதா, அந்த சித்த சுத்தில ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை சரி பண்றதா, அத்தியாசத்தை அத்தியாசமாக நான் எடுத்துக் கொள்கிறேன். டெய்லி தெரியுது அத்தியாசம் தான் தெரியுது, இந்த தேகம் எனக்கு இல்லைன்னு தெரியுது. கட்டாய ஒரு அதுல இருந்து ரத்தம் வந்ததுன்னா ஐயோ அம்மா நான் அடங்கி புடைக்கதானே தோன்றுறது. இது பரவாயில்ல, என்னோட தேகம் இல்லை, அது ரத்தம் புரிகிறது, பரவாயில்லை அப்படியா சொல்றோம். அது சொல்ல முடியல, ஏன்னா அப்படியே பழகிடுச்சு. அதே மாதிரி பழகிட்டதுனால டக்குன்னு அதுல இருந்து மாற முடியல. அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா அப்படியே நம்ம பழகிட்டோம். இந்த அசருதீன் முல்லா பத்தி ஒரு சொல்லுவாங்க, முல்லா ஜோக் நான் கேள்விப்பட்டேன். முல்லா ஜோக் அது ஒரு தடவை அவர் நைட் பௌர்ணமி அன்னைக்கு நடந்து போயிருந்தாங்க தெருவில். அப்ப என்னாச்சா, திடீர்னு ஒரு கிணத்துல பார்த்தா சந்திரன் அதுல இருந்துதான். ஐயோ சந்திரன் கிணத்துல உழுதுட்டான்னு நினைச்சு விட்டாங்க. அவன் முல்லா ஜோக் தான் கிணத்துல உழுதுட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, ஒரு கயிறை போட்டு அது எப்படியாவது ஒரு தூண்டில போட்டு அது சந்திரனை தூக்கிடலான்னு ட்ரை பண்ணான். உள்ள போட்டு அது கையில போட்டு எடுத்தானா, அது ஒன்றும் ஆப்பிடவே இல்லையா. கடைசியில் நாட்டா அது ஒரு 3 சிக்கிடுதான், நல்லா சிக்கிடுதான். அந்த 3 மாதிரி தெரியுது, அது கீழே ஒரு பாறை இருக்கு, அது சிக்கிடுது. அதனால அது இவன் 3 நினைச்சுட்டான், சந்திரன் நினைச்சுட்டான். நினைச்சுட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறான். அந்த கல்லும் ரொம்ப கனமா இருக்கு, இழுக்க முடியல. பிடிச்சி இழுத்து ஒன்றும் முடியல. கயிறு அழுந்துருது. அழுந்தோன்னா கயிறு பாருங்க, நல்லா யோசனை பண்ணி வரும். கிணத்தை பாக்குறான், அங்கே சந்திரன் இருக்காரு. அந்த கல்லு தான் இழுக்கிறான், சந்திரன் இழுக்கிறதா நினைச்சுக்கிட்டான். அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் தம் கட்டி இழுக்கிறான். கயிறு அறுந்துருது. அப்போ விழும்போது எப்படி விழுவான், மல்லாக்கு விழுவான், தலைகீழ பின்னாடி விழுவான் இல்லையா. விழுதான். விழுந்தோட மேல பார்த்தா சந்திரன் இருக்கான். ஆப்பா சந்திரன் நான் இழுத்துட்டேன், சந்திரன் இழுத்துட்டேன், அங்க மேல இருக்காருடா. இதான் கதை. மாதிரிதான் வாழ்நாள் முழுவதும் இல்லாத சந்திரனை விரும்பமா இருக்கிற சந்திரனை கைத்தை கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்து கடைசியில கயிறு அறுந்து போனோம்ல. ஆஹா சந்திரன் அதே இடத்துலதான் இருக்கு, அதை ஒண்ணும் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு அப்ப புரிஞ்சுக்கிட்டானா. அந்த மாதிரிதான் வாழ்நாள் முழுவதுமே இல்லாத ஒன்றை இழுப்பதாகவும் அதிலிருந்து ஆனந்தம் வருவதாகவும் நினைத்து செய்து கடைசியில அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு டைம் ஆகும். இது முல்லா கேஸ்ல எதுவும் தெரியாதுமா, அப்ப ஆக்சிடென்ட் எல்லாம் தெரிஞ்சு விட்டான். ஞானத்தை அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சரியான சாதன சதுஷ்டயம் இல்லாம அதை பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த கடைசியா பார்த்த ஸ்லோகத்தை திருப்பி படிப்போம். 11. நானோ பாதிவசா தேவ ஜாதி வர்ண சமாதயः ஆத்மன்யாரோபிதாஸ்தோயே ரசவர்ணாதி பேதவதே. இந்த 5 ஸ்டெப்பு ஏன் நம்ம பார்த்தோம்னா, எத்தனையோ உபாதிகள் நமக்கு இருக்கு. இந்த உபாதிகளை அகற்றினால்தான் நம்மளுடைய சிவரூபத்தை அடைய முடியும். அதை அடையாமல் நமக்கு மோட்சம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது பல உபாதிகளை ஆச்சாரியால் சொல்லிக்கொண்டே
இந்த வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம ஜாதி, வர்ணாசிரம ஆதேக நமக்கு அதுவும் உபாதியா தான் இருக்கு. அதெல்லாம் நமக்கு உதவிகரமா இருந்தா கூட அந்த உபாதிகளையும் நம்ம விடணும். கடைசியில அதையும் விட்டுதான் ஆகணும். அந்த உபாதியை நமக்கு தடை பண்ணதான் செய்யறது. ஆத்மஸ்வரூபம்னு போகும் பொழுது அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாமே ஏணிமையதான் நம்ம உபயோகப்படுத்துறோம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கர்மங்களை செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு அதுக்கு மேல போகணும்னு அர்த்தம். அதுக்கு மேல நம்ம முயற்சி பண்ணி போக வேண்டியது இல்லை. ஆக்சுவலா அதெல்லாம் பண்ணிட்டா பகவானே தூக்கிட்டு போவார், அதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணிட்டோம்னா நீங்க உங்க லைஃப்லயே பார்க்கலாம். நம்ம பர்ஃபெக்டா இதை மனசார ஒண்ணு பண்ணிட்டோம்னா அதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் அதுல இருந்து பகவான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு கொள்ளுவார். நம்ம கிரகஸ்த பிரம்மச்சரியத்தை சரியா பண்ணோமா, கிரகஸ்தத்தை சரியா பண்ணோமா, வானப்பிரஸ்தத்தை சரியா பண்ணோமா, அந்த ஆசிரமத்துக்குரிய அந்த வர்ணத்துக்குரிய அல்லது நான் அந்த நேரத்துக்கு எடுத்துக்கொண்ட செயலை சரியா செய்தான். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். அவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னது கூட போதும். அதை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதை தெய்வ செயலாக செய்தேனா, அதை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்தேனா என்று பார்த்தாலே போதும், மினிமம் அது. அப்புறம் தர்மம்னா ஆபத்தம சூத்திரம்லாம் எல்லாத்தையும் படிச்சு எல்லாம் பண்றது இந்த காலம் இல்லை. ஏதோ ஒரு குருவோ ஏதோ படித்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, நான் தப்பு பண்றது எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்றது யாரும் சொல்லி தர வேண்டியதே இல்லை. ஏன்னா இன்னொருத்தர் பொய் சொன்னா நமக்கு பிடிக்கல, இன்னொருத்தர் நம்ம பொருளை எடுத்துக்கொண்டா நமக்கு பிடிக்கல. அப்ப இந்த செயல்களை எல்லாம் நாம் சரியாக செய்திருந்தோம் என்றால் அடுத்த நிலைக்கு நம்மளை பகவான் கட்டாயமா எடுத்துக்கொண்டு போவார். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. இதுல ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஜாதின்றது மிருக ஜாதி, மற்ற பறவைகள் அப்படி எடுத்துக்கணும்னு சொன்னோம். வர்ணாசிரம தர்மத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அவ்வளவு டீட்டெயிலா பார்க்கல, இருந்தாலும் அது முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்றைய தினத்துல 2 விஷயம் நான் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சியாளர்களோட தான் பேசியிருக்கேன் உலக அளவில். அதுல முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இன்னைக்கு 4 வர்ண தர்மங்களையும் எல்லாருமே செய்ய வேண்டியிருக்கிறதுன்றது முதல்ல தெரியும். ஒருத்தர் தனியா இதை மட்டும் நான் பண்ணணும். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒருத்தர் போனான்னா ட்ரை பண்ணணும், டாய்லெட்டை கிளீன் பண்ணணும், புல்ல வெட்டணும், எல்லாம் தான் பண்ணணும். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணா உடனே நான் பிராமணன் அப்படி அர்த்தம் கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியில தாசனா தான் இருக்கும், சர்வீஸ் பண்ணா தாசன் தான். அதனால என்ன வேலை செய்யணும். அதனால நான் போய் ஒரு நாட்டுல இப்போ இது ரைஃபிள் வச்சுட்டு போராடுறேன்னா உடனே சத்திரியன் ஆயிடும். சத்திரியன்னா நாட்டை ஆளக்கூடிய உரிமை இருக்கணும். நம்ம தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சிக்கூடாது. குதிரைக்கு கொண்டு போட்டுட்டு இருக்க ராஜா ஆயிட்டா உடனே நான் சத்திரியன் ஆயிட முடியுமா? அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கணும். இப்ப சத்திரிய தர்மம் அப்படின்றதே இல்லை. ஏன்னா சத்திரிய தர்மத்தை பிறக்கும் போதே ஒருத்தன் அடைய முடியாது. இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனைதுலயுமே எலெக்ஷன் பண்ணி டெமோக்ரஸி, என்னைக்கு பிரான்ஸ்ல ஃப்ராட்டர்னிட்டி லிபர்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சானோ அந்த ரெவல்யூஷன் வந்த பிறகு அந்த சத்திரிய தர்மம் என்பது இன்றைக்கு பிறப்பினால் அடைய முடியாது என்பது நிதர்சனம். அதே மாதிரி கை காலால் வேலை செய்வது என்பது அனைவருமே செய்ய வேண்டியிருக்கிறது என்பதும் நிதர்சனம். இன்னொன்று, கை காலால் செய்து கொண்டிருந்த வேலை செய்து கொண்ட ஒரு வர்ணத்தாரின் வேலையை இன்றைக்கு டிராக்டர் செய்கிறது, வேக்யூம் கிளீனர் செய்கிறது, குக்கர் செய்கிறது, எல்லாத்தையும் மெஷின் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ரஷ்யாவில் ரொம்ப பெரிய பெரிய மேதைகளோடலாம் கொஞ்சம் ஆர்குமெண்ட்லாம் பண்ண வேண்டிய நிலைமை ஒருத்தர் வந்தது இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் ஒரு நாள் செத்து கூட அப்பயே எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவள்கிட்ட பேசினா அவளுக்கு ஒன்றும் புரியல நான் என்ன சொல்றேன்னு. என்ன காரணம்னா, இந்த ஈக்குவாலிட்டி ப்ரொலெட்டேரியட் ஆஃப் தி வேர்ல்ட் யுனைட் அப்படின்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, the history of the world hitherto has been the history of rulers and the ruled அப்படின்னு இருக்கும். It has to be rewritten அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸும் எழுதியிருக்காங்க. அதுல அவெல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, the class struggle is the central theme of communism, socialism. class struggle என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் அவனுக்கு தான் இவங்க மாதிரி பிரிக்கிறான். இந்த உலகம் ஸ்லேவரியா இருந்தது. முதல்ல பிரிமிட்டிவ் கம்யூனிசம், அப்புறம் ஸ்லேவரி சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃபியூடல் சிஸ்டம், அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் சயின்டிபிக் கம்யூனிஸ்ட் சிஸ்டம். பிரிமிட்டிவா இருந்ததுதான் நமக்கு கிருத்தேகம். அது அவன் பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட்னு ஒரு பேர் வைக்கிறான். அவங்களோட ஆங்கிள் இருந்து அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க.
அதுக்குள்ளார நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம். இருந்தாலும் எப்படி நையாயிகா, புத்திசம், வைசேஷிகா இதெல்லாம் ஆதிசங்கரர் கம்பேர் பண்ணாரோ அது மாதிரி இன்னைக்கு கம்பேர் பண்ணா அதை மட்டும் பண்ணா பத்தாதே, இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு, இதை கம்பேர் பண்ணி பார்த்தா அதுலயும் அவன் என்ன சொல்றான்னா, இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள், ஒருத்தன் ஆள்பவனாகவும் ஒருத்தன் ஆளப்படுவனுமாகவே இந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. த கேபிட்டலிஸ்ட் அண்ட் த லேபர். இந்த லேபர் அப்படின்றவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். கேபிட்டல் பணத்தை மட்டும் வச்சுட்டு அவனோட ரத்தத்தை உறிஞ்சி இவன் வந்து கசிக்கு பிழிஞ்சு அவனை வேலை வாங்குறான்னு அவன் நினைச்சுட்டான். எல்லாரும் ஈக்குவல் தானே, அவன்கிட்ட வேலையை வாங்கி இவன் பணத்தை சம்பாதிச்சு இவன் கொழுத்து போய் பணக்காரனா இருக்கானே, அதனால எல்லாரையும் ஏழாக்கிடுவோன்ட்டான். அது நடக்க முடியல. ஏன் நடக்கிறதா? அப்படி இல்லை. நம்ம வந்து கர்மானால பிறந்திருக்கோம், அதனால நமக்கு கர்மம் விடை பயன் நமக்கு கிடைக்கிறதுன்ற அவனுக்கு தெரியல. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் வெளியில தானே ஆராய்ச்சி பண்றான், உள்ளுக்குள்ள இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியல. சயின்டிபிக்கா அதை கண்டுபிடிக்க முடியாத சமாச்சாரம்னால. இருந்தாலும் சில பேருக்கு நல்ல மனசோட தான் பண்ணிருக்கான். ஆல் மென் அண்ட் விமன் மஸ்ட் பி ஈக்குவல், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி கிவன் அப்படின்றதுனால தான் அவன் பண்ணான். ஆனா அவனோட சென்ட்ரல் தீம் ஆஃப் கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம் என்னன்னு கேட்டா, கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஏங்கிள்ஸ் பண்ணது எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டுவது. முதலாளி தொழிலாளியை சுரண்டுறான், அது இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கே தெரியாது, அவனை இழுத்து போராட அமெரிக்கன்ஸுக்கும் தெரியாது. இன்னைக்கு உலகத்துல நடந்தது, கூகுள் வந்துடுது, இன்டர்நெட் வந்துடுது, சைபர்நெட்டிக் கம்யூனிகேஷன் வந்துடுது, எல்லாமே ஹியூமன் லேபர்லாம் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை மிஷினரி. ஈவன் கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஏங்கிள்ஸ் குட் நாட் ப்ரெடிக்ட் தட். மனிதர் மூளையால கண்டுபிடிக்க முடியாத பகவானோட லீலையிலும் மாயாவிலையும் பண்றாரு. அதனால மனுஷன் கண்டுபிடிக்கிற எந்த சிஸ்டமா இருந்தாலும் 60 வருஷம் 70 வருஷம் இருக்கு. முன்னாடிலாம் ஈஜிப்டின் எம்பையர் கொஞ்சம் வருஷம் வந்திருக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனோமா 500 வருஷம் 1000 வருஷம். அதுக்கு மேல அந்த சிஸ்டம் போயிடுறது. அந்த சிஸ்டத்தால தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. இதுல என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சென்ட்ரல் தீம் அவளுக்கு என்னன்னா இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள். அந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒருத்தன் எக்ஸ்ப்ளாய்டட், இன்னொருத்தன் எக்ஸ்ப்ளாய்டர், இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். அவனோட மூளைக்கு எட்டவே இல்லை. எல்லாத்தையும் மிஷின் ரீப்ளேஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். லேபர் வந்து இன்னைக்கு லேபரே தேவையில்லை. முதலாளே அதே கார் தான் யூஸ் பண்றோம், தொழிலாளியும் அதே கார் தான் யூஸ் பண்றோம், எல்லாரும் டிராக்டர் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் இசாப்னு வந்துருக்கு. ஐடி கம்பெனிலாம் பார்த்தா இசாப், எவ்ரிபடி இஸ் ஏ ஓனர். அதுக்கு அவன் என்ன பேர்? உட்டோப்பியன் சோசியலிசம்னு பேர். செயின்ட் சைமன் அவர் எழுதியிருக்காரு. இது வந்து எக்கனாமிக் தியரி, பெரிய எக்கனாமிக் தியரி. அதை வச்சுதான் கார்ல் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப டீப்பா போக வேண்டாம். என்ன சொல்ல வந்து, மனிதனால் நினைக்கப்பட்ட விஷயங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிடுது. இதனால இந்த வர்ணாசிரம தர்மத்தை இன்னைக்கு சரியா புரிஞ்சுக்கணும்னா, எல்லாருமே அந்த கை காலால செய்யக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டி இருக்கு. அதே மாதிரி புத்தியால் செய்யக்கூடிய வேலையை எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வைசியன் என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் வேலையை பிறந்த குழந்தையில இருந்து அத்தனை பேருக்கு நம்ம பிறந்த குழந்தை மேல எப்படி போட்டோம்னாக்கா அது வந்து வைசியம் தான். ஏற்கனவே நாம ஒன்று சுட்டிட்டோம். அதுக்கு வர்ணாசிரம தர்மத்துக்கு வர்ணத்துக்கு அது வைசியன். ஏன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, பேங்க்ல இருக்கு இன்ட்ரெஸ்ட். என்னைக்கு நம்ம வாங்க ஆரம்பிச்சு நம்ம டைரக்டா பண்றோம்னா எப்படி பண்றோமோ இன்டைரக்டா நம்ம பணத்தால பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். அப்ப அது வந்து வைசியனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப எல்லா வேலையுமே எல்லாருமே பண்ண வேண்டியது இருக்கு. பிரிடாமினா கை கால்களால் செய்ய வேண்டிய வேலையை மிஷின் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. எல்லாருமே கமர்ஷியலா நெகோசியேட் பண்ணி ஒரு பொருளை விற்பதும் வாங்குவதையும் நாம் இன்டைரக்டா, எப்படி மணியே பாருங்க, மணி இல்லையே, பிளாஸ்டிக் மணி ஆயிட்ட. இன்னைக்கு கிரெடிட் கார்டு, எல்லாருமே கடங்காரனா. கிரெடிட் கார்டு வச்சுட்டோம், அத்தனை பேரும் கடங்காரனா இல்லையா? பணம் கொடுக்காம வாங்குறோம். அது நம்ம பண்ணவே கூடாது. நம்ம தர்மப்படி எதையுமே கொடுக்காம வாங்கவே கூடாது, பண்றோம். அதே மாதிரி உணவு, நீர், நீர் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்லயே பேர் வச்சு விற்கிறாங்க நீர் அப்படின்னு. கவர்மெண்டே பண்றது, அத தண்ணியை விற்கிறாங்க. அது சந்தோஷமா ரொம்ப பெரிய சத்காரியம் பண்ற மாதிரி பண்றாங்க. நீரை ஜனங்களுக்கு தர வேண்டிய அரசு அதை விலைக்கு கொடுத்து விட்டு நான் சீப்பா தரேன்னு சொல்றோம். அதை நாம் சந்தோஷமா வேற சொல்லிக்கிறோம். அதே மாதிரி உணவு, அரசாங்கம் உணவை மலிவு விலை தராத உணவு விற்க கூடாதுன்றது சாஸ்திரப்படி இல்லையா? அதுவும் அரசு சத்திரிய குலத்துல நிச்சயமா பண்ணவே கூடாது. ஒரு சத்திரியன் உணவை விற்கலாமா? அப்படிப்பட்ட சத்திரிய தர்மம் எங்க போச்சு?
அப்படி பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிரம தர்மத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழிலை செய்தாலும் அதை ஈஸ்வர அர்ப்பணமாகவும் தனக்கு அதுல என்ன இருக்குன்னு பார்க்காம பிற நடத்துக்காக செய்யுது. கர்ம யோகத்தையே ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். யாகம். இன்னொருத்தருக்காக நான் எவ்வளவு செய்யறேன், எனக்குன்னு எடுத்துக்காம நான் எவ்வளவு கிரியேட் பண்ணி சமுதாயத்துக்கு கொடுக்குறேன். யாரு கொடுத்தாலும் சரி, எனக்கு திருப்பி எடுத்துக்காம நான் கிரியேட் எவ்வளவு பண்ணினேன், கிரியேட் பண்ணது எவ்வளவுக்கு மாற்றாங்க. ஐயோ உடம்புல கூட நம்மளோட சதை ரத்தம், நம்மளுடைய உடல் திறமை, நல்ல வார்த்தைகள், நல்ல அருமையான நல்ல வார்த்தை, இனிமையான வார்த்தைகள், இதெல்லாம் எல்லாமே சர்வீஸ் தான். இந்த அளவுக்கு நான் எப்படி இதை சர்வீஸ் நான் பண்ணுவேன்னு நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பொறுத்து தான் இந்த கர்ம யோகம் அமைகிறது. வர்ணாசிரம தர்மம்னா எதுக்காக வச்சிருக்கு? இந்த புண்ணியம்லாம் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? 2 விஷயத்துக்காக தான். ஒண்ணு, தர்ம காரியம், புண்ணிய காரியம். புருஷார்த்தத்துல தர்மம் அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு சரியாக ரைட் இஸ் வே ஆஃப் லிவிங் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் புண்ணியம். இந்த புருஷார்த்தம்னு சொல்ற இடத்துல அர்த்த காம தர்ம மோட்சம் சொல்ற இடத்துல தர்மம்னு சொன்னா அந்த இடத்துல புண்ணியம்னு அர்த்தம். புண்ணிய காரியம் தர்மம்னு அந்த இடத்துல அர்த்தம். அதே இடத்துல தர்மப்படி நடந்துக்கோன்னு சொன்னா அந்த இடத்துல புண்ணியம் பண்றதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, சரியானபடி நடந்துக்கான பாவமும் பண்ணக்கூடாது, செய்கின்ற தொழிலை சரியாக செய்ய வேண்டும்ன்ற அர்த்தம் இருக்கு. 2க்குமே அல்டிமேட்டா புண்ணியத்தை கிரியேட் பண்ணும். சரியா பண்ணா புண்ணியத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் அந்த புருஷார்த்தமாக தர்மத்தை சொல்வது என்பது இன்றைக்கு இந்த சரீரம் போனாலும் நாளைக்கு இதை விட நல்ல சரீரம் கிடைக்கும், நான் சொர்க்காதி பதவிகளை அடைவேன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுல கிரமமுக்தியா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரிசையா போகலாம். இருந்தாலும் இப்ப இருக்கிற ஜென்மத்தை விட அடுத்த ஜென்மம் இதை விட இன்னும் உசத்தியாக இருக்கும், நன்றாக அமையும் என்பது அதுல இருக்கிறது. அது தர்மம்ன்றதுக்கு அந்த இடத்துல புருஷார்த்த தர்மத்துல வரக்கூடிய காம அர்த்த தர்மத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த தர்மம் என்பது நான் புண்ணிய காரியங்களை செய்வேன், அதனால் என்னுடைய பாவம் கழிகிறது, புண்ணியம் சேர்கிறது, அதனால் எனக்கு இப்பொழுது இருப்பதை விட இனி வரக்கூடிய காலம் நன்றாக அமையும், வருங்காலம் நன்றாக அமையும்னு நினைச்சுட்டே தப்பு பண்ணாம இருக்கிறது ஒரு யுக்தி இருக்கு. ஆக்சுவலா அது எல்லாருக்கும் நம்மளோட சிஸ்டத்துல எம்பெடட் சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம உடம்புலையோ ஊர்லயோ கோயில்லையோ எல்லா இடத்துலயும் இந்த தர்மத்தை எம்பெட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி தங்க நகையில வைடூரியத்தை பதிக்கிறோமோ அது மாதிரி நம்ம இதுல தர்மத்தை பதிச்சுதான் வச்சிருக்காங்க. அதை நம்ம விடாம கடைபிடிச்சாவே அதை அடைய முடியும். எனவே இந்த வர்ணாசிரம தர்மத்தை இப்படி நாம இந்த காலத்துல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்தந்த காலத்து அதனாலதான் சாஸ்திரத்தை குரு மூலமா படிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்தந்த காலத்துக்கு என்ன பண்றதே தெரியலையே, சுயதர்மம்னா என்னன்னு பையன் கேட்டானா எப்படி சொல்றது, அதுக்காக இதை சொன்னேன். அப்போ நமக்கு இங்க வேதாந்தத்துல இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா, அந்த வர்ணாசிரம தர்மங்களும் உபாதி தான், அதை நாம் சரியாக கடைபிடித்து விட்டு அதையும் விட்டு விட வேண்டும். குறிப்பா இந்த தேகம், இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு நாம் செய்கின்ற கர்மாக்கள், இந்த உலகம் எல்லாமே நமக்கு டெம்பரரியா கொடுக்கப்பட்டது, அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இதுதான் தாற்பயம். இது அடுத்த ஸ்லோகத்தை போனா இந்த உடம்பை நம்ம எப்படி இந்த உடம்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம், இந்த உடம்பை அவர் எப்படி ஆச்சாரியார் சொல்றாருதான் அடுத்த ஸ்லோகம். பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுகதுக்கானாம் போகாயதனமுச்யதே. சரீரம் போக ஆயத்தனம் உச்சதே அப்படின்னு போட்டார். இந்த ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம், 3 ஸ்லோகமும் சேர்ந்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்லோகத்துல ஸ்தூல சரீரம் பத்தி சொல்லியிருக்கார், அடுத்த ஸ்லோகத்துல சூட்சும சரீரம், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல காரண சரீரம் சொல்லியிருக்கார். இது ஸ்தூல சரீரத்தை முதல்ல பார்ப்போம். ஸ்தூல சரீரத்தை போக ஆயத்தனம் அப்படின்னா இது ரெண்டட் ஹவுஸ். இந்த உடம்ப நம்ம வாடகை கொடுத்து வாங்கியிருக்கோம். எப்படி இந்த வீட்டுல நம்ம வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மாவினால் இந்த உடலை, இந்த தேகத்தை பகவான் நம்மிடமிருந்து வாடகையை வாங்கி கொண்டு டெம்பரரியா இந்த உடம்ப நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த உடம்புல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம்.
இல்ல சத்கர்மா பண்ண இதை விட பெட்டர் ஜென்மாவா, இல்ல இந்த ஜென்மாவில இருந்து விடுபட முடியுமான்றது நம்ம கையில இருக்கு. அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்காரு, அந்த சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. அதனாலதான் தயானந்த சுவாமிஜி அடிக்கடி சொல்றது, மிருகங்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா சாய்ஸ். ஐ கேன் சூஸ். நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சூஸ் பண்ண முடியும். அதை கம்பல் பண்ணி மாட்டை போய் நான் வெஜிடேரியன் ஆக்க பண்ணா அது பைத்தியம் முடிச்சிடும். இந்த பகவான் செய்யற காரியத்தை நம்ம பார்த்து பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது, பைத்தியம் முடிச்சிடும். அதனாலதான் இந்த லண்டன்ல ட்ரை பண்ணாங்க, யூகேல ட்ரை பண்ணி அது பைத்தியம் வந்துருக்கு. அதனால அதுக்கு ஒரு டிசீஸ் வந்துருக்கு. அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாடை சாப்பிட்டா அது மனுஷனுக்கு ஒரு டிசீஸ் வந்தது. அதனால அந்த நாட்டுல இருந்து மாடை வாங்கக்கூடாதுன்னு ஜப்பான்கார ஒரு சட்டம் போட்டான். ஏதோ பவனே டிசீஸ் சொல்ற பேரு. ரொம்ப வருஷம் ஜப்பான் அங்கிருந்து மீட்டை இம்போர்ட் பண்ணாம நிறுத்தி வச்சிருந்தான், இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்றதுனால. இந்த மாதிரி விபரீதங்கள் ஏற்படும். மனிதன் ஒருத்தனுக்கு தான் சாய்ஸ் இருக்கு, ஆறாவது அறிவு இதெல்லாம் இருந்தா கூட உண்மையான டிஃபரன்ஸ் என்ன கேட்டா, நான் ஐ கேன் டிசைட் டு பி ஹியர், இந்த கிளாஸ்ல இருக்கலாம், இல்ல கிளாஸ் விட்டு போகலாம், நான் திருப்பி ஊருக்கு போயிடலாம், இதை கண்டினியூ பண்ணலாம், முடியும் சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லலான்ற சாய்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால நமக்கு இந்த ஜென்மாவிலேயே சொர்க்கத்துக்கு போகணுமா, இல்ல நான் மோட்சம் அடையணுமா, இல்ல நான் இப்படியே இருந்துட்டுமா, இல்ல நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கட்டுமா, இந்த சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்மளால் முடியும். எந்த மனுஷனால பிறந்த யாராலையுமே மோட்சம் அடைய முடியும், irrespective of வர்ணாசிரம். எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் எந்த ஆசிரமத்தை யூஸ் பண்ணாலும் அந்த சாய்ஸ் நம்ம கிட்ட பகவான் கொடுத்துருக்காரு. சோ போக ஆயத்தனம், இது சரீரம் வீடுதான். அதே சூக்ஷ்ம சரீரம் டூல் கிட்டு அப்படி இருக்குங்களேன். இது வீடு. நமக்கு சூக்ஷ்ம சரீரம் என்னது? பஞ்ச பிராணாக, பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி. இந்த 15 ஐட்டமும் மனோபுத்தி அகங்கார சித்தம், இந்த 4 எடுத்துட்டாலும் சரி, மனோபுத்தின்னு 2 எடுத்துட்டாலும் சரி, 17 இல்லைன்னா 19 ஐட்டம். அது என்னன்னு கேட்டா அந்த அந்த கரணம் முக்கியமா. அது நமக்கு இருக்க டூல் கிட்டு, ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர், இத மாதிரி ஒரு டூல் கிட்டு. அந்த டூல் கிட்ட நம்ம பயன்படுத்தலாம் சூட்சும சரீரத்தை. இது வெறும் இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறோம், மழையில பெய்யாம இருக்கிறதுக்கு வீடு இருக்கு. உடம்பு என்பது வீடு, நமக்கு இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் என்பது கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரெண்டும் யூஸ் பண்றவன் நான் வேற, இது கிடையாது. அப்ப காரண சரீரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டோர் ஹவுஸ். புரியுறதா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்தூல சரீரம்ன்றது வீடு, அதுல நான் இருக்கேன். இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள், சுத்தி, அருவாள், இதெல்லாம் வச்சுதான் சமையல் பண்ணி சாப்பிட முடியும். இதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இந்த காரண சரீரம் அப்பப்போ போய் தூங்குறேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு ஒரு இடத்துல வச்சிடுறேன், இந்த பாணியும் கொண்டு கீழே போட்டுடுறேன். அப்ப என்ன பண்றேன்? ஸ்டோர் ஹவுஸ். காரண சரீரம் ஸ்டோர் ஹவுஸ். அதனால இது மூணையும் நான் நினைக்க கூடாது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது மூணுமே ஆயத்தனம். நான் சொல்ல, ஆச்சாரிய சொல்றது போக ஆயத்தனம் உச்சதே நீங்க போட்டார். அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சூட்ச்மாங்கம் போக சாதனம்னு போடுறாரு. அதுக்கு அர்த்தத்தை இப்படி சொன்னா புரியுமேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி காரண சரீரம் அப்படின்னு போட்டா அனிர்வாச்சியா அப்படின்னு போட்டாரு. அதை பத்தி உண்மை சொல்ல முடியாது, அனிர்வாச்சியா சொல்லவே முடியாது அப்படின்ட்டார். அது ஸ்டோர் ஹவுஸ். அனாதி அவித்யா, அனாதியிலிருந்து அது அவித்யாவை இருப்பதனால் அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ல முடியாது, வேற சொல்ல முடியாது. அதாவது எதை பற்றி எதுவும் சொல்ல முடியாதோ அது ஸ்டோர் ஹவுஸாக இருக்கிறதோ அதுதான் காரண சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி பார்ப்போம். இந்த ஸ்தூல சரீரம்னா என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், தத்துவபோதத்துல இருக்கிறதா, புதுசா ஒண்ணும் இல்ல. தத்துவபோதத்தை சரியா படிச்சிருந்தோம்னா இப்ப இதை பத்தி பெருசா தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஒருத்தர் படிச்சிருப்பாரு, ஒருத்தர் படிச்சிருக்க மாட்டார். அது ஸ்தூல சரீரத்துக்கு டெஃபனிஷன் என்ன ஆச்சாரியார் சொல்றா? பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட 5 மகாபூதங்களால், ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், நிலம், இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. தத்துவபோதத்தை ரெஃபர் டு தத்துவபோதம். அந்த பஞ்சீகிருத மகாபூதம் பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட பிறகு சத்கர்ம ஜன்யம். சத்கர்ம ஜன்யம் அப்படின்னா சத்கர்மா பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஆச்சாரிய சொல்றதான் நான் சொல்றேன், அவனும் புதுசா சொல்றேன். சத்கர்மா பண்ணவனுக்கு
இந்த பஞ்சீகிருத பண்ண மகாபூதத்தினால் கொடுக்கப்பட்டது ஸ்தூல சரீரம். அது என்ன பண்றதுன்னு கேட்டா, சுக துக்காதி போக ஆயத்தனம். அது போகம் பண்றது ஆயத்தனம், அதுக்காக கொடுக்கப்பட்ட இடம். இந்த போகம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட இடம் ஆயத்தனம்னா இடம், அதுல நான் இருக்கேன். சரீரம் சரீரம் பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைகி கிருதம் சத்கர்ம ஜன்யம் சுகதுக்காதி போக ஆயதனம். அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபச்சீயதே வினஷ்யதீதி. இது உங்களுக்கு தெரியும். அம்மா வயசுல இருந்தேன், அப்புறம் பிறந்தேன், அதுக்கப்புறம் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் மாற்றம் அடையப்பட்டேன், குழந்தையா இருந்தேன், அடல்ட் ஆனேன், வயசானேன், இப்போ கிழவன் ஆயிட்டேன். அபச்சீயதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டே போறேன். வினஷ்யதி, கடைசியில சரீரத்தை விட்டுருவேன், இந்த சரீரம் போயிடும். அப்படிதான் இதை ஷட்விகார. இதுக்கு பேர் என்ன? ஷட்விகார. இதுதான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு நம்ம படிச்சோம். இது ரொம்ப டீட்டெயில்டா இப்ப போவேன்னா இதுதான் ஸ்தூல சரீரம். இதை இன்னும் கொஞ்சம் நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சமாச்சாரம் இந்த ஸ்தூல சரீரம், இது எதுக்காக கொடுக்கப்பட்டது? இதுல 5 ஐட்டம் இருக்கு. ஸ்தூல சரீரம் கான்கிரீட்டா இருக்கும், அது தொட்டு பார்க்க முடியும், சாலிடா இருக்கும். இது திடப்பொருள். ஸ்தூல சரீரம் திடப்பொருள், பார்க்க முடியும். அது டேஞ்சிபிள்னாக்கா அது ஏதாவது பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். இந்த குவாலிட்டிஸ் இருக்கு. நம்பர் 1. 2, அது 5 பூதங்களால் பஞ்சீகிருதம் செய்த பிறகு ஏற்பட்டது. மனசு பஞ்சீகிருதத்துக்கு முன்னாடி பண்ணது. இந்த உடம்பு பஞ்சீகிருதம் பண்ண, அதாவது ஆஃப் இருக்கும். இப்போ நீர் நிலத்துல நீர் 50%, மீதி 50% 1/8 மற்ற பஞ்சபூதங்கள் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல அக்னி இருக்கு, இந்த இடத்துல நீரும் இருக்கு, இந்த இடத்துல வாயு இருக்கு, இந்த இடத்துல நிலம் கூட இருக்கு. இந்த இடத்துல நிலம் 1/8 இருக்கு. அதனாலதான் ப்ளூ கலரா ஆகாசம் தெரியுது. இந்த உலகத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்க அந்த லேயர்ல இருந்து மேல போயிட்டா அந்த ப்ளூ கலர் நமக்கு தெரியல. சூரியனும் தெரியாது, ஒரே இருட்டாதான் இருக்கும். சூரிய வெளிச்சம் இருந்தா கூட அதை பார்க்க முடியாது, ஏன்னா பார்க்கறதுக்கு இங்க பொருள் கிடையாது. அதனாலே நமக்கு நல்லா தெரியறது எல்லா இடத்துலயும் பஞ்சபூதம் இருக்கு. இல்லைன்னா திடீர்னு எனக்கு வேர்க்கிறது. இப்போ எப்படி வேர்க்கிறது? இந்த இடத்துல மாய்ச்சர் இருக்கு, அட்மாஸ்பியர்ல மாய்ச்சர் இருக்கு. மாய்ச்சரே டெல்லிக்கு சம்மர்ல போனா வேர்க்காது. அதனால டெல்லியில இருந்து இங்க வரவா என்ன சொல்லணும்னா, மெட்ராஸுக்கு போனா எப்ப பார்த்தாலும் ஒரே ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, சல்ட்ரியா இருக்கு, எனக்கு பிடிக்காதுமா. ஏன்னா அவனுக்கு அதுவே பழக்கம் ஆயிடுச்சு. நம்ம போனா அங்க ஒரே தாகமா இருக்கிறது டெல்லிக்கு போனா. அதனால டண்டா பானி அந்த காலத்துல ஒரு வண்டி வச்சுன்னு தண்ணின்னு போவான். இப்பெல்லாம் வந்தது. அப்புறம் கக்ரி, இந்த ட்ரெயின்ல போனாவே கக்ரி கொடுப்பான். அப்புறம் ஒரு மண் பானையில டீ கொடுப்பான். இதெல்லாம் அந்த ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே போறது. இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பஞ்சபூதம் இருக்கு. 2வது, பஞ்சபூதங்களால் பஞ்சீகரணம் செய்த பிறகு ஏற்பட்டது இந்த சூழல். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மாற்றத்துக்கு உட்பட்டது. இதுதான் நல்லா தெரியும். இந்த உடம்பு அஸ்திஜாயத்தே, இது வர்த்ததே விபரிணமத்தே, இது மாறிக்கொண்டே இருக்கும். அதை பிடிக்க முடியாது. எந்த உடம்பா இருந்தாலும் அவதார உடம்பே போயிடுறது. நம்ம உடம்பெல்லாம் என்ன வார பெரிய பெரிய மகான்கள் சரீரத்தை விட்டுதான் போகின்றது. மோட்சம் அடைந்தாலும் சரீரத்தை விடாதான் ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு ஒண்ணு இருக்கு. அவளுக்கு விதேக முக்தி தெரியறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலா மகான்களுக்கு ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து கிடையாது, 2 ஒண்ணுதான். பாக்குறவாளுக்கு தான் அது உண்டு. இருந்தாலும் அது பிசிக்கலா தெரியறதுனால விதேக முக்தின்னு தனியா சொல்றோம். அது வரலாம் இந்த மாற்றத்துக்கு ஷட்விகார மாற்றத்துக்கு உட்பட்டது. 4வது பாயிண்ட், ஷார்டஸ்ட் லைஃப். சூழ நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நமக்கு இந்த சூழ சரீரத்தை நம்ம மேல ரொம்ப அபிமானம் இருக்காது. பவுடர் போட்டுக்கிறோம், அதுக்கு டை அடிச்சுக்கிறோம், எல்லா விஷயத்தையும். இந்த காலத்துல ஆக்சுவலா பார்த்தோம்னா ஓலேன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இன்னொன்று 7 ஆரம்பிக்கும். ஓலே, அது மாதிரி சில பிராண்ட்லாம் இருக்கு. அதுல பேன்டின், இந்த ஹேருக்கு கண்டிஷனிங், அதுக்கப்புறம் இது டேஸ்ட், இது மாதிரி பாத்ரூம் குள்ளார போய் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம். அதுவும் அமெரிக்காவுக்குலாம் குழந்தைங்கலாம் லண்டன் இங்கெல்லாம் போயிருக்கலாம், போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லா இதுதான் இந்த மாதிரி ஐட்டம். இந்த ஹேரை கிளீன் பண்றதுக்காக சாப்பாட்டுக்கு செலவு போட்டதை கூட 5 மடங்கு ஜாஸ்தி செலவு பண்ணோம். இதுக்காக சிகை அலங்காரங்க. உலகமே அப்படி இருக்கு. அது மாதிரி விதவிதமான விஷயங்கள். அதுக்குன்னே கம்பெனி வச்சிருக்கான். ஓலே இது மாதிரி இருக்கிற கம்பெனி. ஒரு கம்பெனி பேர் மறந்து போட்டு, நிறைய பேர் இருக்கு. அதுக்கெல்லாம் டவ் சோப் கம்பெனி,
நம்ம ஊர்ல லக்ஸ் ரெக்ஸோனான்னு சொல்றோம், அது மாதிரிதான். அது மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு செலவு பண்றதுக்கு வந்து அவ்வளவு பணம் செலவு பண்ணும். நம்ம குழந்தைகள இங்க போய் அதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இப்படிதான் வந்துருப்பா. அதனால ஆனா இதான் ஷார்டஸ்ட் லைஃப். இதுக்குதான் நம்ம வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்துக்குவோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஹையஸ்ட் செலவு பண்றோம், இந்த வாசனாதி விரைவுகளுக்கு ஹையஸ்ட் செலவு பண்றோம், சாப்பாட்டுக்கு செலவு ரொம்ப 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 கம்மி. இருக்கும். ஒரு மொபைல் போன் 50,000 ரூபான்றான். 15 வயசு குழந்தை 50,000 ரூபாய் போன வச்சுட்டு இருக்க கையில. ஏன்னா அப்பாவுக்கு பணம் வாங்கி தர்றாரு. நல்லது பண்றோமா தப்பு பண்றோமான்னு தெரியல எனக்கு. அதனால வாட் எவர் இட் இஸ். ஆனா இது ஷார்டஸ்ட் லைஃப். அதே சூக்ஷ்ம சரீரத்துக்கு இதை போல சரி 100 வயசு பண்ணா சூக்ஷ்ம சரீரத்துக்கு 200 வயசா, 2000 வயசா, 20,000 வயசா, 20 லட்சம் வயசான்னு கேட்டா கிடையாது. அதை விட ஜாஸ்தி. பிரளயம் வர வரலாம் அதுக்கு வயசு இருக்கு. பாருங்க, ஒரு ஜம்ப்ல இருந்து எவ்வளவு பெரிய ஜம்புக்கு போறது பாருங்க. சூட சரீரத்துக்கு 100 வயசுதான். ஆனா சூட்ச்ம சரீரத்துக்கு பிரளயம் வர வரலாம் வயசு. காரண சரீரத்துக்கு வயசே கிடையாது. மோட்சம் அடைஞ்சா அது போயிடும். மோட்சம் இல்லைன்னா பிரளயத்துல வந்து டார்னா ஸ்டோர் ஹவுஸ் இல்லையோ அதை அப்படியே வச்சிருப்பாரு பகவான். திருப்பி அதே கரைஞ்சா அதே கரண்டி திருப்பி கையில கொடுத்துருவாரு. அதனால இந்த காரண சரீரத்துக்கு வயசு கிடையாது. அது பாட்டு பாயிண்டர். 5வது பாயிண்ட் தற்காலிகமான உறைவிடம். ஜீவாத்மாவுக்கு ரெண்டல் அபோர்டு தான் இருக்கிறது. அது வந்து டெம்பரரி அபோர்டு தான். அபோர்டு ஆனா டெம்பரரி அபோர்டு. இந்த 5 பாயிண்ட் ஞாபகம். சூழ சரீரம்ன்றது ரொம்ப ஷார்ட் லிவ். இதுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆனா அது சரியாக பராமரித்து நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அது வரலாம் அதுக்கு மரியாதை. அதுக்கு மேல அதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியணும். இந்த கர்ம சஞ்சிதம் அப்படின்னா குட் பாடி. கர்மத்தினால சஞ்சித கர்மானாவே என்ன அர்த்தம்? நம்ம வந்து சம்பாதிச்சுன்னு அர்த்தம். சஞ்சிதம் ஏற்கனவே கிடைச்சிருத்துன்னு அர்த்தம் சஞ்சிதம். அதுக்கு வந்து ஒருத்தருக்கு நல்ல பாடி இருக்கு, ஒருத்தருக்கு அடிக்கடி மைக்ரேன் வருது, சில பேருக்கு வந்து பண்டு சீக்கிரமா போயிடுறது, சில பேருக்கு கண்ணு தெரியாம போயிடுறது, சில பேருக்கு கேட்டாட்டு வருது, சில பேருக்கு வராமையே இருக்கு. இதெல்லாம் நம்ம புண்ணியத்தை பொறுத்து. ரெண்ட் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம்னு தெரியலையே நமக்கு. இப்ப நம்ம இப்ப இருக்கிற வீட்டுக்கு ரெண்ட் எவ்வளவுன்னு நல்லா தெரியும். பேசி ஆர்கியூலாம் பண்ணி அதுக்கு 30,000 40,000 ஒரு ரெண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். ஆனா ஏன் இந்த பாடிக்கு என்ன ரெண்ட் கொடுத்தா நமக்கு தெரியாது, ஈஸ்வருக்கு தான் தெரியும். இன்னொன்னு தெரியாது, என்னைக்கு காலி பண்ண போறோம்னு தெரியாது. இது ஒரு பெக்குலியர் ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது யாரையும், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா யாரையும் குறை சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டான் அதனால எனக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. நோபடி எல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். போல கல்யாணம் பண்ணவங்க சொல்றாங்க எங்க அப்பா வந்து வேலை வச்சு இவரை போய் கட்டி வச்சாரு, அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாரு 30 வருஷம் கழிச்சு சொல்றவெல்லாம் இருக்கான கேட்டிருக்கேன். இந்த அசடை போய் கட்டி வச்சிருக்கான அப்படின்னு 30 வருஷம் கழிச்சு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால யாரும் ஒரு காரணமே இல்லை. நான் ஒத்துட்டு தானே கல்யாணம் பண்ணேன், இப்ப மட்டும் என்ன. அதனால யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த பாடி எனக்கு கிடைச்சது, இந்த இது எனக்கு கிடைச்சது காரணம் நான் என்னுடைய கர்மாவோட பலன்லாம் தான் எனக்கு அது கிடைச்சிருக்கு. இது அப்பா அம்மாவோட எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவளுக்கு வந்து நம்ம பூஜை தான் பண்ண முடியும், ஒழிய குறை சொல்ல முடியாது. பேரண்ட்ஸை எந்த காலத்துலயும் எந்த காரணத்தை முன்னிட்டும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவ வந்து நமக்கு இதை கொடுத்துருக்கான்றதான் எடுத்து. அது அவ தப்பு பண்ணா கூட அது நம்மளோட கர்ம பயன் தான், அவளால கிடையாது. அவளே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் கூட அதை கேட்கறதுக்கு நமக்கு ரைட் கிடையாதுன்றத நம்ம சாப்பிடணும். அது ரூட் எதுல சொன்னா சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ரூட்ல இருந்து சரீரம் வருது. அப்படின்னா சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் தான் மாற்றங்களுக்கு, அது வந்து கஷ்டத்துக்கு உண்டாகக்கூடிய விஷயம். அதுக்குதான் அதுக்கு சரீரம்னு பேரு. அதனால சுகம் துக்கம் ரெண்டுமே அது வந்து அண்டர்கோ பண்ணிதான் ஆகும். சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு சரீரம் இருக்க முடியாது, கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகும். இன்னும் சொல்ல போனா எவ்வளவுக்கு எவ்வளவு சுகம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். either you should pay in advance or you should pay later. லேட்டரா பே பண்ணா கிரெடிட் கார்டு, அட்வான்ஸா பே பண்ணா டெபிட் கார்டு. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற அத்தனை விஷயத்துக்குமே ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு ஆக்சுவலா கிரெடிட் ஏற்கனவே நம்ம கொடுத்து அதை என்ஜாய் பண்ணா நமக்கு வந்து பாவம் வந்து சேராது. இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ்ல போய் இறங்கணும்னா பாவத்தை சம்பாதிக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்னாவே பாவம் தான். ஏன்னா எனக்கு அருகதை இல்லாத நான் என்ஜாய் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். உண்டா இல்லையா? கார் வியாபாரம் பண்றவன் இப்ப கடனையே அவனே கொடுக்கலாம், அதுக்கு ஒரு பைனான்ஸ் கம்பெனி அவனே ஏற்படுத்தி வச்சிருக்கான்.
என்ன காரணம் தெரியுமா? நீங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்தை அவன் லூட் பண்றான். ஆக்சுவலி இட் இஸ் லூட்டிங் யுவர் மணி. நம்மளுக்கே தெரியல. அவங்க கார் வேணா ஒண்ணு அசட்டு தரமா கார் வாங்குறான் எல்லாரும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான். 3 பேர் சிஸ்டர்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். போச்சு, பாம்பேல என் சிஸ்டர் இருக்கா, வந்து டொயோட்டா கார் வாங்கிட்டா, நான் எப்படியாவது BMW வாங்கி ஆகணும். என்ன இல்லைன்னா எனக்கு மரியாதை இல்லை. அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி என்னைக்கு ஒரு BMW கார் வாங்கினா அன்னைக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒரே நிமிஷம் தான். அடுத்து அந்த காரு ரோட்ல ஓட்டினா, அந்த பாம்பே டெல்லி சென்னையெல்லாம் ஓட்டினாக்க 1 மாசம் ஓட்டினா நிச்சயமா 3 தடவை இடிக்கும். அந்த காரு 3 தடவை இடிபடாம அந்த கார் வந்து போக முடியாது. நம்ம ஒழுங்கா ஓட்டினா கூட அது இடிக்கிறாங்க. அப்ப ஏன்டா BMW ஆகணும், பேசாம ஒரு ஆல்டோ வாங்கிக்கலாமேன்னு தோணும். ஏன்னா அது டேமேஜ் கம்மியா இருக்கும். யாரு நீங்க யான் அது நோதல் அதுன்னு இதன் அப்படின்றாரு திருவள்ளுவர் கூட. இந்த யாதனின் நீங்க யான் நோதல் அதனின் இதன் அவ்வளோ அருமையா சொல்லிருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லாம இருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல்ல போய் இந்த உடம்பை நுழைக்காம இருக்கோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்றது. இன்னொரு குறள் கூட சொல்றேன், மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை அப்படின்ற. உற்றார்க்கு உடம்பும் மிகை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எல்லாவற்றையும் துறந்துதான் நாம் வந்து இந்த சத்தியம் ஞானத்தை ஆனந்தத்தை அடைய முடியும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணுறதுக்கு இந்த உடம்பே எக்ஸஸ் இல்லை, உடம்பும் மிகை. இந்த உடம்பை வந்து ஒரு தேவையான அளவுக்கு தான் வச்சுக்கிடும். அதுக்கு மேல இது வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இதுவே எக்ஸஸா கொடுத்துருக்கு. மற்றும் தொடர்பாடு எவன் கொள், இதெல்லாம் உடனவும் விட்டுட்டு நான் வந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு துறவி வாழ்க்கையை வாழணும். எல்லாருமே துறவி தான். வேதாந்தத்துக்கு வந்துட்டா ஓரளவுக்கு துறவி தான். துறக்காம வேதாந்தத்தை எப்படி படிக்க முடியும்? அதனால மதத்தாலாவது துறந்தா, ரெண்டையும் வச்சுட்டே வேதாந்தத்தை படிக்க முடியாது. அதனால அது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால அதை விட வேண்டும் என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸ்தூல சரீரம், அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி. 11ஆம் ஸ்லோகம் பார்ப்போம். பஞ்ச பிராண மனோ புத்தி தசேந்திரிய சமன்விதம் அபஞ்சீகிருத பூதோதம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம். இங்க போட்டார் பாருங்க, சூக்ஷ்ம அங்கம். சூக்ஷ்மங்கம்னா சூக்ஷ்ம சரீரம், போக சாதனம் அப்படின்னு போட்டார் பாருங்க. அந்த இடத்துல இருந்து போக ஆயத்தனம்னு போட்டாரு, இந்த இடத்துல போக சாதனம்னு போட்டார். சூக்ஷ்ம சரீர உபாதி என்பது போக சாதனம். இந்த பஞ்ச பிராண மனோ புத்தி தச இந்திரியக எல்லாம் சேர்ந்து அது என்னது, 5 வாயு, மனம், புத்தி, 10 புலன்கள் சமன்விதம் ஒன்று சேர்ந்தது. அதுதான் இந்த சூக்ஷ்ம சரீரம். அபஞ்சீகிருத பூதோத்தம் அப்படின்னு அர்த்தம். பஞ்சீகரணம் செய்யப்படாத நிலையில் பஞ்சீகரணம் முன்னாடி பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பிறகு வந்து ஸ்தூல சரீரம். இது பஞ்சீகரணம் செய்வதற்கு முன்னால் உடையது சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றார். அபஞ்சீகிருத பூதோத்தம், பஞ்சீகரணம் செய்யப்படாத நிலையில் உள்ள பூதங்களால் தோற்றுவிக்கப்பட்டது. சூக்ஷ்ம அங்கம்ன்றது சரீரம் இருக்கும். சூக்ஷ்ம சரீரம் போக சாதனம், அனுபவத்திற்குரிய சாதனம். அதனால இந்த போகம் பண்றது சூக்ஷ்ம சரீரத்தால பண்றோம். இருக்கிற இருப்பிடம் வந்து உடலாக இருக்கிறது. அதை வந்து என்ஜாய் பண்றது, இன்புட் அவுட்புட் ரேஷியோ எல்லாம் பண்றதுனா சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான் அதெல்லாம் உண்டு. அது பண்றதுன்னு சொல்றது. இதுல என்ன, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்ன, அதே 5 சமாச்சாரம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, சூக்ஷ்ம சரீரத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சட்டில் நேச்சர், அது வந்து கிராஸ் நேச்சர். அது வந்து சாலிடா இருந்தது, தொட முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியாது. மற்றவங்க பார்க்க முடியாது, எனக்கு தெரியும், மற்றவங்க பார்க்க முடியாது. அதனாலதான் நல்லதா போச்சு. யாராவது நம்ம ஆற்றுக்கு வந்தாக்க வாங்க ரொம்ப நாளா வராம பார்த்தால் போது சந்தோஷமா இருக்கு, வந்துட்டான் எங்க பேர் அது உள்ளூர் அழைக்கும். ஆனா வெளியே தெரியாது. அவனுக்கு சிரிச்சு பேசிடலாம். அது சூழ தெரியும்னா தெரிஞ்சு போடும். கையை தூக்கலாம் தெரிஞ்சிருவேன், கையை தெரிஞ்சிடும். இது தெரியாது, மனசுல இருக்கும். அதனாலதான் உள்ளொன்று வைத்து புற ஒன்று பேசவே கூடாது. வாக்கு மனம்
ஸோ இது செயல் மூணும் ஒரே லைன்ல இருக்கணும். இல்லைன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. நம்மளே 3 பர்சனாலிட்டியை தூக்கிட்டு போறது கஷ்டம். சிந்தனை ஒன்று, சொல் வேறு, செயல் வேறு, செய்யவே கூடாது. இது என்னமோ பெரிய சாமர்த்தியமா நம்ம பண்ண. எந்த அளவுக்கு மறைச்சி ஒடிச்சு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவிடம் வெகு தூரம் செல்கிறோம். இறைவனிடமிருந்து வெகு தூரம் சென்று விடுகிறோம். இன்னொருத்தரை ப்ளீஸ் பண்றதுக்காக கூட பண்ணுவார். ஆக்சுவலா இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இனிய கூற வேண்டும். அதே பகவான் சொல்றாரு இல்லையா, அனுத்வேகரம் வாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட இன்னொருத்தனை ப்ளீஸ் பண்றதுக்காக பொய் சொல்றதுன்னா இங்க அர்த்தம் இல்லை. சத்தியம் பிரியம், அதுக்கப்புறம் தான் அனுத்வேகரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிதம், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஆனா பொய் சொல்லக்கூடாது. இன்னொருத்தரை ப்ளீஸ் பண்றதுக்காக பொய் சொல்றது கூட தப்பு. ஆக்சுவலா இன்னொருத்தரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ரியலாவே அவங்களுக்கு நன்மை பண்ணணும். சும்மாவும் ப்ளீஸ் பண்ண, சும்மாவும் இதை வச்சுருக்கீங்களா இருக்கீங்களா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றது. உண்மையிலே ஆல் த பெஸ்ட்னு மனசால நினைக்கணும். அது தெரியும், கேட்கறவனுக்கு தெரியும். வாயால உதட்டுல இருந்து சொல்றானா உள்ளத்துல இருந்து சொல்றானா மூஞ்ச பார்த்தாவே தெரியுமே. அது ஒன்றும் பெரிய வித்தியாசம், ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இப்போ பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதனால சூட்சும சரீரத்தை பார்க்க முடியாது. ரெண்டாவது, இப்போ அபஞ்சீகிருத்தம் பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்ட பிறகு இது பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்டதுக்கு முன்னாடி, அதனாலதான் சூட்சுமமா இருக்கு. கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்க முடியல. அடுத்தது இது 3வது பாயிண்ட் 2க்கு காமன் தான். இதுவும் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஆனா அது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் நல்லா தெரியும். இப்போ தோல் சிகப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, என்ன கருத்துட்ட வெயிலே அழகியா அப்படின்னு கேட்கணும். ஆனா மனசு ஒரு மாதிரி இருந்தா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் சிரிச்சுட்டா இருப்பான், ஒண்ணு கூட ரொம்ப கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் த காமெடியன்ஸ் லைஃப்ஸ் ஆர் வெரி சாரஸ். காமெடியனோட லைஃப்லாம் பார்த்தேன்னா நம்ம ஊர்லயே பார்த்து இருக்கு. நிறைய பேர் குலதெய்வம், ராஜகோபால், நாகேஷ், மாதிரி எவ்வளோ பேர், சந்திரபாபு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு உதாரணத்தையா சொல்லணும், பேர் சொல்றதையா சொல்லல, அவங்க பர்சனல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா நம்மளை சிரிக்க வைப்பாங்க, அவங்க சிரிப்பாங்க. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது, கஷ்டம். அதில் சோர்ந்த மனநிலை, அந்த மனநிலைக்கும் மாற்றம் ஏற்படுகிறது. 4வது பாயிண்ட் ஏற்கனவே பார்த்தோம், நீண்ட ஆயுட்காலம் இருக்கிறது. இதுக்கு டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியாது. சூட்சும சரீரத்துக்கு, பாடிக்கு தான் டேட் ஆஃப் பர்த் நல்லா தெரியுது. சூட்சும சரீரம் அது பாட்டு போயிட்டே இருக்கு, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் கிடையாது. அது சொல்ல முடியாது நம்மளால. இது சூக்ஷ்ம சரீரம். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அடுத்த ஜென்மாவுக்கு பயன்படும். இப்ப நம்ம படிக்கிற இந்த ஆத்ம போதத்தை தூக்கிட்டு போகலாம் அடுத்த ஜென்மாவுக்கு. ஆனா இந்த பாடியை தூக்கிட்டு போக முடியாது. அதனால சூக்ஷ்ம சரீரத்துக்கு நம்ம பண்ற நிறைய நல்ல காரியங்களும், நம்ம நினைக்கிறது நல்ல நினைப்பையும் எடுத்துட்டு போயிடலாம், கூடவே எடுத்துட்டு போயிடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது 5வது, அது ரெண்டட் ஹவுஸ். இது டூல் கிட். ஒரு ஆபீஸ்னு வச்சுக்கலாம், ஒரு ஆபீஸ் நினைச்சிங்களேன், இந்த பாடி ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர், இந்த ஆபீஸ்ல இருக்கிற பேனா, இதெல்லாம் தான் நம்ம சூட்சும சரீரம். இதை யூஸ் பண்ண முடியும். இது இன்னும் சட்டம் யூசேஜுக்கு யூஸ் ஆகுது. அப்போ முதல்ல பாடி வேணும், அப்புறம் அது யூஸ் பண்றதுக்கு டூல் கிட் வேணும். எனக்கு பாடி இருக்க பாடுக்கிறது, இந்த மசில் பார்க்கறது, இந்த 6 பேக் பார்க்கறது, இதுலெல்லாம் புத்தி போச்சு. நான் சில பேர் உடம்ப காட்டுறதே வேலையா இருக்கோம். இதுலெல்லாம் புத்தி போயிடுச்சுன்னா நம்ம நம்மளோட லெவல் என்னன்னு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா அந்த தேக புத்தி ரொம்ப ஜாஸ்தியாகிடும், அதுலேயே மனசு போயிடும். அதை விட இன்னும் சட்டா இருக்க நம்ம வீடு வேலையே எல்லாம், வீடை பலபலம் வச்சுக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, சில பேர் பண்ணுவான், எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது, எல்லாம் பண்ணி வச்சுக்கிறது. ஆனா கடைசியில பார்த்தாக்கா நம்ம பாடிக்கு ஒரு பைசாவே செலவு பண்றது கிடையாது. அடிக்கடி டைஃபாய்டு, மலேரியா, ஒன்றும் சரியா சாப்பிடறதே விடாது. ஏன்னா ஊர்ல இருந்து வரோம்னா நம்ம வீட்டை பார்த்து அப்ரிசியேட் பண்ணணும், பெரிய கார் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் மற்றவங்க பார்த்து நம்மளை அப்ரிசியேட் பண்ணணும். ஆனா உடம்பு அவ்வளவு பிராபம், அது மாதிரி பண்ண முடியுமா? அதனால சூக்ஷ்ம சரீரத்தையும் நம்ம நன்னா வச்சுக்கணும். சூக்ஷ்ம சரீரத்தை நன்னா வச்சுக்கிறோம்னா என்ன பண்ணணும்? கோவப்படக்கூடாது, பிரத்யாரம் மேல துவேஷம் கூடாது, நோ ஹேட்ரட், நோ ஆங்கர், பிரியமா இருக்கணும், மனசை ட்ரெயின் பண்ணிக்கணும். கஷ்டம் அது இன்னும். அதனால சூக்ஷ்ம சரீரத்தை நல்லா வச்சுக்கிறது அதோட கஷ்டம். அதே மாதிரி அவன் சொல்றோம், ஒருத்தர் போயிட்டாருன்னா, அவர் போயிட்டார் இல்ல போயிட்டார் அப்படின்னா, யாரு போயிட்டாரு? பாடி தான் இங்க விட்டுருக்காரு, அவர் போயிட்டாருன்னு சொன்னா அர்த்தம் நல்லா தெரியுது. ஆத்மாவும் போகாது, பாடியும் போகாது, அப்புறம் யாரு போனா?
சூக்ஷ்ம சரீரம் போயிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இன்னும் இந்த டெக்னிக்கலா தெரியலையே ஒழிய போனது சூக்ஷ்ம சரீரம். ஆத்மா எல்லாத்துலயும் இருக்க சர்வயாக்கி போகாது. பாடி இதுதான் கண்மனை இருக்க அவர் இதான் விட்டுருக்காரு. அப்ப அவர் யாரு போனாரு? யாரு போனா? ஆத்மாவும் இங்க பாருங்க. நேற்று பார்த்தோம் அந்த இதுல மனிஷா பஞ்சம் சைத்தன்யமே சைத்தன்யா அது அன்னமயா தன்னம் அப்படிங்கும் போது இந்த உடலும் எல்லாத்துலயும் இருக்கு. அது பஞ்சபூதமா ஆக போறது. சைத்தன்யமும் இல்லாம இடத்துலயும் இருக்கு. அப்ப யாரு போறா யாரு வர்றா? சூக்ஷ்ம சரீரம். அதுலயும் பாருங்க அந்த பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் பஞ்ச பிராணாக கூட எல்லாருக்கும் காமனா இருக்கு. நமக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிறது என்னன்னா அந்த மனோ புத்தி சித்த அகங்காரம். அந்த மனோ புத்தி சித்த அகங்காரத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது அகங்காரம். அதுதான் ஃபைனல் ஸ்ட்ரா. அதை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலை. அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் போறது. அதான் வரும். நான் என்ற எண்ணம், நான் தனித்து இருக்கேன், இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை நான் இறைவனிலிருந்து எப்படி பிரித்துக் கொள்கிறேன், மற்றவர்களிலிருந்து எப்படி பிரித்துக் கொள்கிறேன் என்றால், நான் பண்ணேன், நான் செஞ்சேன், என்ன போடல, என்ன திட்டான், எனக்கு சாப்பாடு இல்லை என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நினைப்பும் நான் என்று சொல்லும் பொழுது இறைவனிடமிருந்து நான் வெளியில போயிட்டே. அதனால இன்னொருத்தன் சொல்றது அட்லீஸ்ட் நானையாவது நான் மறக்கிறேன். அதனால அவர் போயிட்டாருன்னா யார் போயிட்டாரு? ஒரு ஜோக் சொல்றாரு. இந்த இன்னொருத்தன் கேட்டானா குவிஸ் ப்ரோக்ராம்ல என்னென்னமோ கேள்வி கேட்டானா. வாட் இஸ் த கேப்டன் ஆஃப் நார்வே, வாட் இஸ் த கேப்டன் ஆஃப் ஸ்வீடன், இதெல்லாம் கேட்பான். சரி, ஜென்ரலா எனக்கு நேரமா சரியா தெரியும். பொண்ணு டான்டான்னு சொல்றது, 4 வயசு குழந்தை சொல்றது, நமக்கு தான் தகராறு. ஒருத்தன் கேட்டான், வால்மீகி ராமாயணத்தை யார் எழுதினா? அவனை ஆசீர்வாதம் பண்ணிக்கிறான். ஐயோ இது தெரியலையே, எல்லாத்தையும் படிச்சு இதை படிக்கலையாண்டா. அதுதான் சூட்சம் போன கதை. அது நல்லா எல்லாருக்கும் தெரியுது. சூட்சம் தான் வந்தது போடுது. ஆத்மாவும் எல்லாருக்கும் இருக்கு, பஞ்சபுதமும் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு நாளைக்கு இதோட இன்னும் செட்டிலா இருக்கும் காரண சரீரம். இருந்தாலும் இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது எல்லாமே நம்ம எடுத்துட்டதே. இதை இதுக்கு முடிவு உண்டு. ஜீவனுக்கு ஆரம்பம் தான் தெரியாது, முடிவு உண்டு. அதான் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உண்டு வித்தியாசம். ஈஸ்வரன் மாயைக்கு அனாதி ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆனா ஜீவனுக்கு ஆரம்பம் என்னன்றது தெரியாது, முடிவு உண்டு. அந்த முடிவை நம்மளே பண்ணணும். Who used to build the cat? You have to build the cat. The problem is you, solution is you அப்படிங்கிறாரு. ரொம்ப அருமையா சொன்னார். அது நம்மளால பண்ண முடியும். அதுக்குண்டான வாய்ப்பு நமக்கு பகவான் கொடுத்துருக்கார். அது பகவானை பிரார்த்தனை பண்ணா அதையும் பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்டுவார். நாளைக்கு காரண சரீரத்துக்கு போவோம். ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.